இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி. இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த துளாராசி அன்பர்கள். இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது, அதே மாதிரி நீதி எங்கே இருக்கோ அந்த பக்கம் நிற்கிறது, இது எல்லாம் இவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி அன்பர்கள் தான். யாராவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீ தப்பு பண்ணுற அப்படின்னா அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி அன்பர்கள்லாம். அதே மாதிரி சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். பாசிட்டிவான எண்ணம் இருந்தால் தான் அந்த இடத்துல நிற்பாங்க. நெகட்டிவாக அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க இந்த துளாராசி அன்பர்கள். நெகட்டிவ் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு விஷயம். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சிகரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான். வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடியவங்களும் இந்த துளாராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். தகப்பனாருக்கும் அல்லது மகன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் ஏற்படலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அப்படின்னா தந்தை மகனுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்துல கூட சின்ன சின்ன வில்லங்கங்கள் இந்த டைம் வரும். கவனமாக இருங்க, வீண் வாக்குவாதம் வேண்டாம். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இந்த டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சை யாரும் கேட்காத மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த டைம் கொஞ்சம் பிடிவாதம் வேண்டாம், நிதானமாக இருங்க. ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த டைமு கணவன் மனைவிக்கிடையே கூட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கல்விக்காக பிள்ளைங்களை வெளியில் செல்வாங்க. அது எல்லாமே நல்ல ஒரு யோகமான பலனை பெற்றுத்தரும். வழக்கறிஞர்கள் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே துளாராசி அன்பர்கள் ரொம்ப வாதிடக்கூடியவங்க. எது நியாயமோ அதற்காக ரொம்ப வாதிடக்கூடியவங்க. அதுவும் குறிப்பாக வழக்கறிஞராக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பல சாதனைகள் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க கடனெல்லாம் அதை அடைக்கலை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு அரசாங்க கடன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். கவர்ச்சியாக இந்த டைமு பேசி காதலிக்கிறது, மனதில் இடம் பிடிக்கிறது, அந்த வேலையெல்லாம் இந்த டைமு செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு யோகமான பலனையும் சாதகமான பலனையும் பெற்றுத்தரும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமையும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்வாக்கு குறைந்த மாதிரி இருக்கும். ஆனால் இறுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வாக்கு, பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தேவையில்லாத சிக்கலில் இந்த டைமு மாட்டிக்குவீங்க. யாராவது உங்களை பிரச்சனையெல்லாம் மாட்டியும் விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வீணாக மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போகும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். கேது பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். யாருக்கும் இந்த டைமு உத்தரவாதம் கொடுக்காதீங்க. குறிப்பாக யாருக்கும் ஜாமீன் போடவே போடாதீங்க. குறிப்பாக கடன் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஜாமீன் போடணும், வந்து ஏதாவது ஒரு உதவி செய்ய அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அந்த செயலுக்காக நீங்களே பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி அமைந்துடும். உங்களுக்கு தான் நியாயமாக நடக்கலை அப்படின்னா ரொம்ப பிடிக்காதுல்ல. ஆனால் இந்த டைமு நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வாக்குறுதியை கொடுக்க வேண்டாம். எதிர்பார்த்தபடியே பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு மனை தொடர்பான முயற்சிகள்லாம் இந்த டைமு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அரசாங்க வகையில் கூட ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். தேர்வு எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த டைமு ஏற்படும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் நிறைய நண்பர்கள் இந்த டைமு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். அதுவும்
சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி அதிகாரிகளால் சின்ன சின்ன மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒரு சிலருக்கெல்லாம் பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் சென்று தங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். அதுவும் ஒரு விதத்தில் ஆதாயத்தை தரும் அப்படின்னா கூட சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. புதிய முதலீடு எதுவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். கடன் கொடுக்கறதையோ அல்லது வாங்குறதையோ இந்த டைமில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அடுத்தவங்களுடைய விஷயத்துலையோ அல்லது அடுத்தவங்களுடைய பிரச்சனையிலையோ நீங்கள் இந்த டைமு தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். தேவைக்கேற்ற பணம் கிடைக்கிறதுல கூட சின்ன சின்ன தடைகள் வரும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் தூங்க முடியாமல் உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21, 22, 23 தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தினமுமே வீட்டு பூஜை அறையில் மகாவிஷ்ணு படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அல்லது மகாவிஷ்ணு ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இதுநாள் வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சனிக்கிழமையில் முதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. பண வரவில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். தடைப்பட்ட வேலையெல்லாம் கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் தான் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியனால் உங்களுடைய ஆற்றல் படிப்படியாக அதிகரிக்கும். அதே மாதிரி அரசு வழியில் கூட நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை அல்லது அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன போட்டி, பொறாமை இதெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இழுபறியாக இருந்த வேலை கூட இந்த டைமு நீங்கள் முன்னே நின்று அதை செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய மனதை பாதிக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முன்னேற்றம் இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதுநாள் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலரெல்லாம் இந்த டைமில் புதிய வாகனம் வாங்கிறதுக்கான யோகமோ, புதிதாக இடம் வாங்குவதற்கான யோகமோ அல்லது வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரையிலும் அடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.